வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 தொடர் ப்ளூரிபஸ் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 439 நாள் 19 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு மர்மமான சம்பவம் நடந்து எல்லா மனிதர்களையும் அடிமையாக்க நேரம் போய்கிட்டே இருக்க நாசா சர்வர்ல விண்வெளியில இருந்து ஒரு சிக்னல் வருது. நிறைய பேர் இதுல ஈடுபட எல்லாரும் ஒரே முடிவுக்கு வராங்க. இது 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வருது. இது என்ன கோடுன்னு ஒருத்தனுக்கு புரியுது. இப்ப 71 நாள் 13 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. கேரல் ஸ்டுர்கா ஒரு எழுத்தாளர். அவளோட ரொமான்டசி புக்கை படிக்க நிறைய பெண்கள் வந்து ஆர்வமா கேட்கறாங்க. கேரளோட ரசிகர்கள் அவளோட வேலையை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆனா கேரல் இதை ஒரு சப்ப மேட்டரா தான் பாக்குறா. அவளோட பார்ட்னர் ஹெலனோட இருக்கா. இப்ப 29 நாள் 23 மணி நேரம் 2 லேப் சயின்டிஸ்ட் எலிகளை டெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு எலி செத்தது மாதிரி நடிக்கும் போது ஜென் கூண்ட திறந்து ஹார்ட் பீட் இருக்கான்னு பாக்குறா. துரதிருஷ்டவசமா அது அவளை கடிக்குது. ஜென் உடனே வலிப்பு வந்து விழறா. அவளோட பார்ட்னர் அவளை சுத்தம் செய்யற இடத்துல தூக்கிட்டு போறான். ஆனா பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு ஏதோ தெரியாத வைரஸ் வந்த மாதிரி இருக்கு. இந்த வைரஸ் முத்தம் மூலமா பரவுது போல. சீக்கிரமே மொத்த லேபும் அசுத்தமாகிடுது. வினோதமா அந்த ஆளுங்க அமைதியா ஒரே மாதிரி பெட்ரி டிஷ்ல வாயில இருந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. ஜென் லாப்ல இருக்க எல்லா டோனட்டையும் நக்கி இந்த வைரஸ் இன்னும் பரவணும்னு பண்றா. 3 மணி நேரம் கேரளும் ஹெலனும் பாருக்கு போறாங்க. கேரள் அவளோட சாதாரண புக்கை விட்டுட்டு ஒரு நல்ல சீரியஸான புக்கை எழுதலாமான்னு யோசிக்கிறா. சிகரெட் அடிக்க வெளியே வரும்போது கேரள் வானத்துல எல்லா விமான பாதைகளும் ஒரே மாதிரி நேர்கோட்ல போறத பாக்குறா. அவளுக்கு தெரியாதது என்னன்னா, பக்கத்துல இருக்க விமானத்தளம் மூடப்பட்டிருக்கு. ஒருத்தன் அவனோட பிக்கப் ட்ரக்குக்குள்ள ஏறி பார்க்கிங் லாட்லயே இடிச்சிட்டான். அதை பார்த்து அவ பேச்ச நிறுத்துறா. துரதிருஷ்டவசமா ஹெலனுக்கும் அந்த வைரஸ் வந்துடுது. இது ரொம்ப பரவலா இருக்குன்னு கேரளுக்கு சீக்கிரமாவே புரியுது. பாருக்குள்ள எல்லாரும் வலிப்பு வந்து விழறாங்க. ஆனா கேரள் மட்டும்தான் பாதிக்கப்படாம இருக்கா. அவ ஒரு பிக்கப் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஹெலனை பின்னாடி ஏத்திட்டு நகரத்துல தீ பிடிச்சி எரியறத பார்த்து அதிர்ச்சி அடையறா. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. ஆனா இந்த எல்லா விஷயத்திலையும் கேரள் மட்டும்தான் பாதிக்கப்படாம இருக்கா. ஹெலன் இறந்து போனதும் அந்த பகுதியில இருந்த மத்த எல்லாரும் திடீர்னு அவங்க மயக்கத்துல இருந்து வெளியே வந்து கேரள எதிர்க்கிறாங்க. ஒரு டாக்டர் அவளுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்றான். ஆனா அது வைரஸ பரப்பல. அவங்க எல்லாரும் ஒரே குரல்ல, நாங்க உனக்கு உதவ மட்டும்தான் விரும்புறோம் கேரள் அப்படின்னு சொல்றாங்க. அவ பிக்கப் ட்ரக்ல ஏறி கிளம்பிடுறா. அவ வண்டி ஓட்டிட்டு போகும்போது மக்கள் தீய அணைக்க ஒன்னா வேலை செய்யறாங்க. ஆனா கேரளையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிலர் அந்த பிக்கப் ட்ரக் போற திசையிலேயே நடக்கிறாங்க. கேரள் எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு திரும்ப ஓட்டிட்டு வரா. அங்க அவளோட பக்கத்து வீட்டு குழந்தைகள் 2 பேரும் அவளோட ஸ்பேர் சாவி எங்க இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ளேந்து கேரள் பார்த்தா மயக்கத்துல இருக்கிற மக்கள் இறந்து போனவங்களை ஒரு ட்ரக்ல ஏத்துறாங்க. டிவியை ஆன் பண்ணா நியூஸ்ல ஒரே ஒரு செய்தி தான். அது கேரளுக்கு தான். நீ தயாரானதும் ஒரு ஃபோன் பண்ணுன்னு சொல்றாங்க. தைரியத்துக்காக ஒரு கிளாஸ் விஸ்கி ஊத்திக்கிட்டு கேரள அரசாங்கத்துல இருக்கிற பெரிய அதிகாரி ஒருத்தர்கிட்ட பேசுறா. அவர் அவகிட்ட, நீ பாதுகாப்பா இருக்க, அடுத்த சில நாட்களுக்கு வீட்லயே இருன்னு சொல்றாரு. இந்த ஆட்கள் எல்லாம் வேற்று கிரக தொழில்நுட்பத்தோட பயனாளிகள். 14 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரேடியோ சிக்னல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த சிக்னல் உண்மையில ஒரு ரெசிபி தான். அதை ஒரு லேப்ல மறுபடியும் உருவாக்கினாங்க. இந்த மனப்பிணைப்பு எல்லாரையும் ஒரு ஒற்றை மனசா கட்டி போட்டுச்சு. இந்த உலகத்துல மொத்தம் 11 பேர் மட்டும்தான் இதனால பாதிக்கப்படாம இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமா அந்த கூட்டு அமைப்பு அவங்க கூட சேர விரும்புது. மொராக்கோவுல அந்த கூட்ட சேர்ந்த ஒரு பெண் ஒரு சடலத்தை கார்ல இருந்து வெளியே எடுக்க உதவுனதுக்கு பிறகும் ஒரு மோட்டார் வண்டியில ஏறி விமான நிலையத்துக்கு போயிட்டு ஒரு விமானத்தை ஓட்டுறா. ஆல்பகர் கீழே தரையிறங்கியதும் அவ உடைகளை கழட்டிட்டு குளிக்கிறா. அங்க மத்த கூட்டத்தினர் அவளுக்கு பணிந்து அவளோட தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. உலகம் ஒரு கூட்டு முழுமையா ஆன பிறகு 11 மணி நேரம் 26 நிமிஷம் ஆகிடுச்சு. கேரள் குடிச்சு மயங்கின நிலையிலிருந்து எழுந்து மெதுவா இந்த புது உலகத்தை உணர ஆரம்பிக்கிறா. அவ ஹெலனுக்காக வருத்தப்பட்டு ஒரு பழைய போர்வையில சுத்தி கடைசியா அவளை புதைக்கிறதுக்கு தரைய தோன்றா. தரையில கடினமான பாறைகள் இருக்கிறதால இது ரொம்ப கடினமான வேலை. ஆனா கேரள 40,000 அடி உயரத்திலிருந்து ஒரு விமானப்படை ட்ரோன் பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 மணி நேரமா தொடர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறதால அவளுக்கு வெப்ப சோர்வு வரப்போகுது. அப்போ ஒரு தண்ணீர் பாட்டிலோட ஒரு பெண் அவளை சந்திக்கிறா. கேரள் நம்பிக்கை இல்லாம அந்த பாட்டில் தண்ணிய புல்வெளியில ஊத்துறா. ஆனா அவளை பார்க்க அனுப்பின பெண் அவளோட கதாபாத்திரமான ரபானோட அச்சு அசல் மாதிரி இருக்கிறத பாக்குறா. பாலினம் மட்டும் வேற. ஆரம்பத்துல இதுதான் அந்த கதாபாத்திரத்தோட அசல் யோசனையா இருந்துச்சு.
ஆனா ஹெலன் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த கூட்டுல ஒரு பகுதியா இருந்ததுனால அவளோட எல்லா தனித்துவமான நினைவுகளும் இப்போ அந்த கூட்டில ஒரு அங்கமா மாறிடுச்சு. கேரல் கோபமாகி அந்த பொண்ணை தெருவுல திட்டும்போது அவ திடீர்னு கீழே மயங்கி விழறா. இது கூட்டுல இருக்க மத்த எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. கேரளோட எதிர்மறை நடத்த அந்த கூட்டுக்கு கஷ்டமா இருக்கிறதால அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனா இதோட பக்க விளைவு என்னன்னா, அவங்க தற்காலிகமா உறைந்து போனது உலகத்துல நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் மயங்கி விழற நிலைக்கு வந்த கேரளுக்கு இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பெண் ஒரு மினி ஜேசிபியை ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கி தோட்டத்துல இருக்கிற பாறைகளை தோண்ட உதவ கொண்டு வரா. அந்த பெண் உறுதிப்படுத்தி சொல்றா, இன்னொருத்தர் இன்னும் விழிப்பா இருக்கிறாரு. ஏன்னா பராகுவேல ஒரு ஆள் இருக்கிறத அந்த கூட்டு அமைப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. கேரல் தன்னை மாதிரி இருக்கிற மற்றவங்களை சந்திக்க விரும்புறா. அதுக்கு பில்பாவோவுக்கு போற ஒரு காலியான விமானத்துல ஏறுறா. அங்கதான் இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு. கேரல் எக்கனாமில ரொம்ப பின்னாடி உட்கார முடிவு பண்றா. கூட்டு முழுமையா ஆன பிறகு 2 நாள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. விமான நிலையத்துல ஆங்கிலம் பேச தெரிஞ்ச 5 பேரை கேரல் சந்திக்கிறா. இவங்க ஷியுமே, குஷிமாயு, லட்சுமி மற்றும் ஓட்கோன் பயார். ஒவ்வொருத்தர் கூடவும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க கூட்டுல ஒரு பகுதியா இருக்காங்க. 5வது ஆள் மௌரிட்டானியாவை சேர்ந்த ஒருத்தன். இவன் கூம்பா தியாபாட். இவன் குடியரசு தலைவரோட விமானத்துல வரான். இவனுக்கு ஒரு ஆடம்பர சூட் இருக்கு. இங்க நிறைய பெண்களும் இருக்காங்க. கேரல் மட்டும்தான் நடக்கிறதுல ஆர்வம் இல்லாம இருக்கா. கூட்டுல இல்லாதவங்க மட்டும் சந்திக்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றா. உலகத்தை சரி செய்யணும், காப்பாத்தணும்னு அவ விரும்புறா. ஆனா கேரல் கோவப்பட்டப்போ லட்சுமியோட தாத்தா இறந்து போனாரு. அதனால அவ மன்னிக்கிற மனநிலையில இல்ல. கூட்டு அமைப்பு உண்மையில எப்படி இருக்குன்னு கேரல் தெரிஞ்சுக்கணும்னு லட்சுமி நினைக்கிற. மத்தவங்களும் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. கூம்பா, இப்ப இனவெறி இல்ல. எல்லா விலங்குகளும் ஜூக்கள்ல இருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப உலகத்துல குற்றமே இல்லைன்னு சொல்றான். கூட்டு அமைப்பினர் யாரையும் கொல்றது இல்ல, உயிருள்ள ஜீவன்களை கொல்றத பத்தியும் நினைக்கிறது இல்ல. கூட்டு அமைப்பினர் சைவ உணவுக்காரர்கள். லட்சுமி கேரளோட கோபம் 11 மில்லியன் மக்களை கொன்னுடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சிருந்த கேரல் கீழே விழுறா. கூட்டு அமைப்பினர் அவளுக்கு உதவ முயற்சி பண்ணும்போது கேரல் அவங்க மேல கோவப்படுறா. இது அவங்க எல்லாரையும் மறுபடியும் மயக்க நிலையில ஆழ்த்திடுது. அந்த நிகழ்வுக்கு பிறகு 2 நாள் 16 மணி நேரம் கடந்துடுச்சு. கேரல் முழிச்சுக்கிறா. அவளோட கோவ வெடிப்பை பத்தி யோசிக்கிறா. அந்த பொண்ணும் மத்த கூட்டு அமைப்பினரும் அவளோட கோவத்தை நிறுத்த எதுவுமே செய்ய முடியாது கேரளால. அவங்க சொந்த குடும்ப உறுப்பினர்கள் வலிப்பு வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் கூம்பாவை தவிர எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. கூம்பா இங்க இருக்க முக்கிய காரணம் சோஷியாவோட உறவு கொள்ள கேரளோட அனுமதியை அவன் விரும்புறான். அந்த பொண்ணோட பெரு சோஷியான்னு கேரல் தெரிஞ்சுக்கிறா. சோஷியா தனக்குத்தானே யோசிக்கணும்னு கேரல் விரும்புறா. சோஷியா தங்களால முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றா. கேரல் கடைசியா அங்கிருந்து கிளம்பி மத்தவங்களை விட்டுட்டு வந்த விமானத்திலேயே ஏறுறா. அவங்க பாக்கிற விதத்துல அவ விஷயங்களை பார்க்கலன்னு தெளிவா தெரியுது. சோஷியா கூம்பா கூட போறா. ஆனா அவங்க கண்ணுக்கு கண் பார்க்கும் ஒரு தருணம் இருக்கு. அது கேரள சம்மதிக்க வைக்க போதுமானது. அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி கேரல் விமானத்தை நிறுத்துறா. உலகம் முழுவதும் வைரஸ் பரவுறதுக்கு 2617 நாட்களுக்கு முன்னாடி கேரளும் ஹெலனும் நார்வேயில் ஒரு பனி அரண்மனையில தங்க முடிவு பண்றாங்க. ஹெலன் அதை அழகா நினைச்சு இந்த முழு அனுபவத்தையும் ரொம்ப உற்சாகமா பாக்குறா. ஆனா கேரல் அப்படி இல்லை. இருந்தாலும் அவளும் ஹெலனும் சேர்ந்து ஜன்னல் வழியா வடமுனை சுடரொளிய பார்க்கும்போது அழக ரசிக்கிறா. நிகழ்காலத்துல கூட்டு அமைப்பு மனித குலத்தை கைப்பற்றி 3 நாள் 3 மணி நேரம் கழிச்சு கேரல் எக்கனாமில பறந்துட்டே இருக்கா. ஆனா சோஷியாவும் இங்க இருக்கா. கேப்டன் ஜான் மெக்கானல் விமானத்தை ஓட்டுறாரு. கூட்டு அமைப்புக்கு வெளியே அறிவியல் துறையில நிபுணர்கள் இல்லாத கவனிச்சு கேரல் சோர்வடையறா. இந்த நோய் ஏதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சிகிச்சையை கண்டுபிடிக்க அவ ரொம்ப ஆவலா இருக்கா. பராகுவேல இருந்து வந்த அந்த ஆளை பத்தி அவளுக்கு தெரிய வருது. அவன் மானுசோஸ். அவன் ஒரு சுய சேமிப்பு வசதியை நிர்வகிக்கிறான். அவன் கூட்டு அமைப்போட தொடர்பு கொள்ளல. அவன் ஸ்பானிஷ் மட்டும்தான் பேசுறான். தன்னை வெளிப்படுத்தாம இருக்கான். கேரல் அவன்கிட்ட பேச முடிவு பண்றான். அது சரியா போகல. அவன் போன்ல அசிங்கமா கத்துனதுக்கு அப்புறம் கேரல் திருப்பி போன் பண்ணி அதே மாதிரி கத்துறான். கேரல் மறுபடியும் வீட்டுல விடப்படுறா. சோஷியா எல்லா தபால் பொருட்களையும் கொடுத்துட்டு போறா. இதுல ஒரு மசாஜ் கன் இருக்கு. ஹெலன் இந்த டூர்ல கேரல் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தான்னு பார்த்து அவளுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருக்கா. சோஷியாவுக்கு போன் பண்ணி அந்த பரிசை பத்தி கேட்கும்போது கேரல் ஹெலனை பத்தி மறந்துட்டு எல்லா நினைவுகளையும் அழிச்சிடணும்னு உத்தரவிடுறான். கூட்டு அமைப்பு உலகத்தை கைப்பற்றின பிறகு 4 நாட்கள் 12 மணி நேரம் கழிச்சு காலையில கேரளோட வீட்டு வாசல்ல
உணவு டெலிவரி செய்யப்படுது. அவ அதை தூக்கி எரிஞ்சிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்துல பிடிவாதமா இருக்கா. கூட்டு அமைப்பை தன்னை தனியா விடணும்னு கேக்குறா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த இடம் முழுசா காலியா இருக்கு. கூட்டு அமைப்பினர் பொருட்களம் விநியோகிக்க பயனுள்ள பொருட்களம் மையப்படுத்த வளங்களை ஒருங்கிணைக்கிறாங்க. கேரள் கூட்டு அமைப்புக்கு போன் பண்ணி தான் ஒரு சுதந்திரமான ஆள், எல்லா நேரமும் போன் பண்றது தனக்கு சரி வராதுன்னு சொல்றான். ஒரு சாதாரண மனுஷியா கடைக்கு போறதை தான் விரும்புறா. சீக்கிரமா நிறைய லாரிகள் அங்க வருது. டஜன் கணக்கான மக்களோட சேர்ந்து அவங்க சூப்பர் மார்க்கெட்டை மறுபடியும் ஸ்டாக் பண்றதுக்கு ஒன்னா வேலை செய்யறாங்க. எல்லாமே பழையபடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. கேரள் தனியா ஷாப்பிங் பண்றா. ஆனா அன்னைக்கு ராத்திரி மைக்ரோவேவ் சாப்பாடை சாப்பிடுறான். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நகரத்துல எல்லா விளக்குகளும் அணைஞ்சிடுது. கூட்டு அமைப்பினர் மின்சாரம் மற்றும் விளக்குகளை சேமிக்க முயற்சி பண்றாங்க. கேரளோட வீட்டை கிரீட்ல இருந்து துண்டிக்கிறாங்க. சோஷியா இங்க விளக்குறா. கூட்டு அமைப்பினர் யாரும் இரவுல வேலை செய்யறது இல்ல, குற்றமும் இல்ல, அதனால விளக்குகளை ஆன்ல வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. கேரள் கோவப்பட்டு வெடிகுண்டு கொண்டு வர சொல்லி சோஷியாவுக்கு சொல்லும்போது அவன் நிஜமாவே அதை பண்றா. கொஞ்சம் டார்க் ஹியூமர் கேரளோட முகமூடிய கொஞ்சம் உடைக்குது. அதனால அவ சோஷியாவை ஒரு ட்ரிங்க்குக்கு உள்ள கூப்பிடுறான். அந்த கூட்டு அமைப்பினருக்கு அவளுக்கு சிகிச்சை கண்டுபிடிக்க எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியல. ஆனா கேரள் அந்த தெளிவில்லாத காலக்கெடுவை கேலி பண்றான். எல்லா மனித குலமும் இந்த அறையில இருக்கு, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. இது அவளும் மனித குலத்தோட தனித்துவத்தை பத்தியும், இது எப்படி தனித்துவமான வாழ்க்கை மற்றும் அனுபவங்களுக்கு வழிவகுக்குதுங்கிறத பத்தியும் பேச தூண்டுது. கேரள் சில விஷயங்களை குறிப்பிட ஆரம்பிக்கும் போது சோஷியா ஆர்க்டிக்ல ஹெலனோட கேரளோட அனுபவத்தை பத்தி சொல்றா. கேரள் சந்தோஷமா இல்ல, அவ வெடிகுண்டை எடுத்து பின்ன இழுக்கிறான். சோஷியா அதை பிடுங்கி ஜன்னலுக்கு வெளியே வீசிட்டு அது வெடிச்சதும் கேரள பாதுகாக்க அவ மேல குதிக்கிறான். இது ஒரு உண்மையான வெடிகுண்டுன்னு கேரள் அதிர்ச்சி அடையறா. சோஷியா பலமாக எரிஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறா. அவளுக்கு மூளை அசைவு இருக்கு, மருத்துவமனையில ஓய்வெடுக்கிறா. ஆனா கேரள் கவலையா இருக்கா, கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கா. ஏன்னா கூட்டு அமைப்பினர் அவளுக்கு ஒரு உண்மையான வெடிகுண்டு கொடுக்க சந்தோஷப்பட்டாங்க. அவ நிறைய ஆயுதங்களோட தார்மீக தாக்கங்களை பத்தி பேசுறா, அணுகுண்டுகள் வரைக்கும். கூட்டு அமைப்பினர் அவளுக்கு ஒரு குண்டு கொடுக்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புது. கூட்டு அமைப்பினர் எந்த விஷயத்துக்கும் வேணான்னு சொல்ல முடியாதா? தனியா இருக்கான் மனுசோஸ். மத்தவங்க கூட இல்லாம ரேடியோ சிக்னல் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். தன்னை மாதிரி வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு. சாப்பாடு கம்மியா இருக்கு. அப்போ கலெக்டிவ் காரங்க ஒரு தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வராங்க. ஆனா கேரள் மாதிரி அவனும் அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்க விருப்பம் இல்லை. ஒரு கம்பி எடுத்து தட்டை தட்டி விட்டுறான். ஆனா பொருட்கள் எல்லாம் கம்மியா இருக்கு. மற்ற ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல தேடினாலும் பத்தல. போன் அடிக்குது. கேரள் தான் பிளேன்ல இருந்து கூப்பிடுறா. அவ திட்டிட்டு போன வச்சதும் அவளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. கலெக்டிவ் எல்லாம் வந்த அப்புறம் 7 நாள் 8 மணி நேரம் கழிச்சு கேரள் ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வந்து வெளியே இருந்த போலீஸ்கார் எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவ அதிர்ச்சி அடையறா. நிறைய பேர் சேர்ந்து அந்த இடத்த சரி பண்ண வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஓட்டையே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. வேலை செஞ்சவங்கள ஒருத்தர் மேயர். கேரள் தன்னோட ஆபீஸுக்குள்ள போறா. கூட்டு அமைப்பை பத்தி தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதுறா. அவங்க எப்படி எப்பவும் உண்மையா இருப்பாங்க, அவளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு பாப்பாங்கன்னு நிறைய ரூல்ஸ் எழுதுறா. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வெளியில இருந்து அமைப்புல ஒருத்தனை கூப்பிடுறான். அவன் பேரு லேரி. அவன் அவளோட புத்தகத்துல இருந்து வரிகளை சொல்லி ஷேக்ஸ்பியரோட வரிகளோட ஒப்பிட்டு பேசுறான். இது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இல்ல. ஆனா அவளோட தீவிர ரசிகையான மொய்ரா அவளோட புஸ்தகத்தை படிக்கிற வரைக்கும் தற்கொலை பண்ணிக்க போற அளவுக்கு இருந்தா. அதனாலதான் அவளுக்கு இது ரொம்ப ஆழமா மனசு தொட்டிருக்கு. அதனாலதான் கூட்டு அமைப்போட கண்ணோட்டமும் மாறிடுச்சு. ஹேலனுக்கு கரோலோட புத்தகங்கள் பஞ்சு மிட்டாய் மாதிரி தோணுச்சு. இந்த கிரவுட் ப்ளீஸரை வித்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டமைச்ச வாழ்க்கைக்காக அவ ரொம்ப நன்றியோட இருந்தா. ஆனா அவளோட வெளியிடப்படாத நாவல் வேற கதை. ஹேலனுக்கு அவளோட வேலை பிடிக்கல. ஆனா வால்கிட்ட பேசி இதை வெளியிட சம்மதிச்சா, ஏன்னா அது கேரளை சந்தோஷப்படுத்தும். இதை ஏத்துக்க கேரளுக்கு கஷ்டமா இருக்கு. கடைசியில லேரிய வெளியே போக சொல்றா. இது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது, கூட்டு அமைப்பால பொய் சொல்ல முடியாது. கேரள் ஹாஸ்பிடல்ல சோஷியாவை பார்க்க போறா. கூட்டு அமைப்பு நிலையை மாத்த முடியுமான்னு நேரடியா கேட்கிறா. மாத்த முடியும் போல இருக்கு. இது கேரளுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. சோஷியா சொல்றா, அவங்களுக்கு கேரள் மாதிரி இருக்கிறது எப்படின்னு தெரியும், ஆனா கேரளுக்கு அவங்க மாதிரி இருக்கிறது எப்படின்னு தெரியாது. கேரள் ஹாஸ்பிடல் லேப்குள்ள நுழைஞ்சு நிறைய பொருட்களை எடுத்துக்கிறா. அவ கேட்கும்போது கூட்டு அமைப்பு அவளுக்கு கொஞ்சம் ஹெராயின் கொடுக்கறாங்க. ஆனா உண்மையில அவ சோடியம் தியோபெண்டால் யூஸ் பண்ணி ஒரு சீரம் தயார் பண்றா.
சோஷியாவை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக இதை செய்யறா. அவ இதை தன் மேலேயே டெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. அப்புறமா அதை பார்க்கும்போது சோஷியா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறத பத்தி புலம்புறா. சோஷியா ஒரு சூப்பர் ஃபிகர்னு நினைக்கிறா. சோஷியாவோட ஐவில சோடியம் தியோபெண்டால் இன்ஜெக்ட் பண்ணிட்டு கேரல் சோஷியா வெளியே கூட்டிட்டு போறா. அது வேலை செய்ய ஆரம்பிச்சதும் எல்லாம் முன்னாடி மாதிரி எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க கேட்கிறா. ஆனா அவ என்ன செஞ்சான்னு மத்தவங்க தெரிஞ்சுக்க ரொம்ப நேரம் ஆகல. கூட்டு அமைப்பு அவளை சுத்தி வளைக்கும் போது அவ தன்னை சோஷியாவோட கைவிலங்கு போட்டுக்கிறா. கேரல் ஒரு பதில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றா. ஆனா கூட்டம் ப்ளீஸ் கேரல்னு திரும்ப திரும்ப கோஷம் போடுது. துரதிருஷ்டவசமா சோஷியாவுக்கு மாரடைப்பு வந்துருது. நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கேரல் மத்தவங்க அவளோட உயிரை காப்பாத்த விடுறா. ஹாஸ்பிடல்ல இருக்கா கேரல். அப்போ லக்ஷ்மி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. எல்லாரையும் அழ வச்சுட்டுன்னு கேரளை போட்டு திட்டுறா. உனக்கு பைத்தியமான்னு வேற கேக்குறா. ஆனா கலெக்டிவ் பத்தி கேரல் கண்டுபிடிச்ச விஷயத்த அவகிட்ட சொல்ல முயற்சி பண்றா. ஆனா லக்ஷ்மி அதை காது கொடுத்து கேட்கல. இப்போதைக்கு சோஷியா ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கா. கேரல் ஹாஸ்பிடல்லே தூங்கிடுறா. ஆனா கலெக்டிவ் ஆளுங்க எல்லாரும் ஒன்னா ஹாஸ்பிடலை விட்டு வெளியே போறாங்க. நேரம் போகுது. கேரல் எந்திரிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. சோஷியாவையும் காணோம். போன்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. அதுல கலெக்டிவ் அவளுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லுது. கேரல் மொட்டை மாடிக்கு போறா. கலெக்டிவ் ஆளுங்க எல்லாரும் ஒரே நேரத்துல 2 பக்கமும் சிட்டியை விட்டு வெளியே போறாங்க. அவளை தனியா விட்டுட்டாங்க. 8 நாள் 22 மணி நேரம். கேரல் வீட்டுக்கு வந்து திரும்பவும் அவளோட கேம் கோடரை செட் பண்றா. இந்த தடவை மற்ற சர்வைவர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வைக்கிறா. கலெக்டிவை திரும்ப தனித்தனி மனுஷங்களா மாத்த முடியும்னு உறுதிப்படுத்துறா. ஒரு தீர்வு கண்டுபிடிக்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு கேட்கிறா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் கேரல் தன்னோட டிரைவ் கடைசியில ஒரு பார்சல்ல வீடியோ வெளியே வைக்கிறா. கலெக்டிவ் காரங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் வைக்கிறா. பார்சல் எடுத்துட்டு மற்ற 12 சர்வைவர்ஸ்க்கு சப்டைட்டிலோட ஒரு காப்பி அனுப்பி வைக்க சொல்லுறான். கலெக்டிவ் காரங்க யாரையும் அங்க அனுப்பல. ஆனா ஒரு ட்ரோன் வந்து அதை எடுத்துட்டு போகுது. யாரும் இல்லாததால காட்டு விலங்குகள் அவளோட குப்பையை கிளற ஆரம்பிக்குது. காலையில கேரல் குப்பையை சுத்தம் பண்றா. ஆனா இந்த தடவை ட்ரோன் லைட் கம்பத்துல மாட்டிக்குது. கேரல் குப்பையை போடுறதுக்கு டவுனுக்கு போறா. ஆனா அப்படி போகும்போது குப்பை முழுக்க காலி பால்ட்ட பாக்களா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. உள்ளூர் பால் பண்ணையில கலெக்டிவ் ஆளுங்க இந்த ஃபேக்டரியை பயன்படுத்தி அவங்க செயல்படுறதுக்கு ஏதோ ஒரு கலவையை உருவாக்குறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறா. தண்ணியோட ஒரு வினோதமான வெள்ளை பவுடரை கலந்துருக்கிறாங்க போல. அது என்னன்னு அவளுக்கு தெரியல. பேச ஆள் இல்லாததால PS அளவு 7ன்னு யூகிச்சுக்கிறா. ஆனா அதையும் தாண்டி வேற எதுவும் தெரியல. கடைசியா தனியா இருக்கும்னு அவளுக்கு புரியுது. ஒரு பெரிய ஓநாய் கூட்டம் கேரல் வீட்டுக்கு உணவு தேடி வருது. அவங்க வெளியில தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹெலன் புதைக்கப்பட்ட அதே இடத்துல. அவங்கள தடுக்க கேரல் தன்னாலான எல்லாத்தையும் செய்யறா. கடைசியில சைரன் அடிச்சுக்கிட்டே போலீஸ்கார கார்டனுக்குள்ள ஓட்டிட்டு போய் விரட்டி விடுறா. காரிலேயே தூங்குறா. இப்படி சமாதியை விட்டுட்டு போக முடியாதுன்னு புரிஞ்சதும் நிறைய ஸ்லாப்களை கொண்டு வந்து சமாதியை மூடுறதுக்கு வேலை செய்யறா. நாள் முழுக்க அயராது உழைக்கிறா. அந்த வினோதமான வெள்ளை பவுடர் மேல அவ கவனம் செலுத்துறா. அந்த பாக்கெட்டை ட்ரேஸ் பண்ணி அக்ரி ஜெட்டுங்கிற ஒரு கிடங்குக்கு போறா. கேரல் அந்த பெரிய ஃப்ரீசருக்குள்ள நுழைஞ்சதும் அங்க எல்லா உணவும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கதை கண்டுபிடிச்சதும் அதிர்ச்சி அடையறா. ஆனா அங்க வெறும் உணவு மட்டும் இல்ல. அலமாரிகள்ல இருந்த ஒரு வெள்ளத்தார்பாய தூக்கி பார்க்கறா. தான் பார்த்ததை கண்டு திடுக்கிட்டு போறா. கேரல் கிடங்குல இருந்து வெளியே ஓடுறா. அவ பார்த்ததால அதிர்ச்சி ஆகி அதை ஆதாரம் எடுக்கணும்னு அவ கேம் கார்டர் எடுக்கிறா. அவ மனசை தைரியப்படுத்திட்டு உள்ள போறா. அங்க ஷெல்ஃப்க்கு 2 பக்கமும் பாலித்தீன்ல சுத்தி வச்ச பொருள்கள் இருக்கு. அதுல வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் இருக்கு. அந்த இடம் முழுக்க இந்த உடல் பாகங்களால நிறைஞ்சிருக்கு. வேக்யூம் சீல் செய்யப்பட்டு சாப்பிட தயாரா இருக்கு. கூட்டு அமைப்பு ஒரு இறைச்சி அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி உடல்களை சமைச்சு அதை உணவா மாத்துறாங்க. கேரல் வீட்டுக்கு திரும்புறா. அவ தன்னோட பொருட்களை பேக் பண்ணிட்டு ட்ரோன் மூலமா வீடியோ அனுப்புறதுக்கு பதிலா இந்த முறை அவளே நேர்ல கொடுக்க போறா. கூம்பா ஜேம்ஸ் பாண்டோட கேசினோ ராயல் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். போக்கர் விளையாட்டு முடிஞ்சதும் கூட்டு அமைப்பு சத்தம் இல்லாம அங்க இருந்த குப்பைகளை சுத்தம் செய்து கூம்பா லாஸ் வேகாஸ்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஹாட் டப்ல நிறைய பெண்களோட நெருக்கமா இருந்த பிறகும் யாரோ ஒருத்தர் வரதால அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. கேரல் வெஸ்ட்கேட் ஹோட்டலுக்கு வழிநடத்தப்படுறா. அங்க கூம்பா அவளுக்காக காத்துட்டு இருக்கான். அவன் உண்மையில கேரளோட பழைய வீடியோக்களை பார்த்திருக்கான். இது அவனுக்கு காட்ட கூட்டு அமைப்பு ஒத்துக்கிட்டது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் கூம்பா கூட்டு அமைப்பு மக்களை சாப்பிடுறாங்கன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சது அவளுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இது சங்கடமான விஷயம்தான். ஆனா அவ மனசை தேத்த
அவகிட்ட காட்ட அவன் கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஜான் சீனா தான் விளக்கம் சொல்றாரு. கூட்டு அமைப்பு குடிச்சுக்கிட்டு இருந்த திரவம் பெரும்பாலும் கெட்டுப்போகும் நிலையில இருந்த உணவுப் பொருட்கள் தான். அதுல 12% HDP மனிதர்களிடமிருந்து பெறப்பட்ட புரதம் இருக்குன்னு சொல்றாங்க. தினமும் 1,00,000 பேர் இயற்கையான காரணங்களாலையும் விபத்துகளாலையும் இறந்து போறாங்க. இந்த உடல்களை வீணாக விடாம இல்ல விலங்குகள் கிட்ட போக விடாம அதைத்தான் அவங்க HDPக்காக பயன்படுத்துறாங்க. கூம்பா சமீபத்துல ஜான் சீனா கிட்ட சில ஸ்மாக்குகள் பயிற்சி கத்துக்கிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் பால் பத்தி கேட்டான். மத்த உயிர் பிழைச்சவங்களுக்கும் இது தெரியும். அவங்களும் கூம்பா மாதிரி அலட்சியமா இருக்கிறாங்க. கூட்டு அவங்க உணவை சரி செய்யலன்னா 10 வருஷத்துக்குள்ள செத்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கண்ணோட்டத்துல HDP ஒரு நல்ல தீர்வு. மத்த உயிர் பிழைத்தவங்களோட நெருக்கத்தை கேரல் தெரிஞ்சுக்கிட்டதும் தான் எவ்வளவு தனியா இருக்கான்னு அவளுக்கு புரியுது. அவளோட கவலைகளை வேற யாரும் பகிர்ந்துக்கல. அதை ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. கேரல் காலையில கிளம்பும் போது கூம்பா இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். கூட்டு அமைப்பு யாரையும் அவங்க சம்மதம் இல்லாம அவங்கள மாத்த முடியாது. இந்த வைரஸ் தனிப்பட்ட ஸ்டெம் செல்களுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. ஆனா அதை பெற அவங்க முதல்ல இடுப்பு எலும்புல இருந்து அதை எடுக்கணும். இது ஒரு வலி நிறைந்த செயல்முறை. இது அவங்க நேத்து தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போதைக்கு கூம்பா இதுக்கு சம்மதிக்கல. கேரளும் அவ இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு வேகமா சொல்றான். 3 நாட்களுக்கு முன்னாடி மனுஷோஸ் ரேடியோ சிக்னல்களை பார்க்கறான். கிட்டத்தட்ட கைவிடற நிலைக்கு வந்துட்டான். ஒவ்வொரு சேனலும் சத்தத்தை மட்டுமே கொடுக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் வேற மாதிரி இருக்கு. அவன் 8.6130 ஒரு கேள்விக்குறியோட குறியிட்டு இருக்கான். அது ஒரு விசித்திரமான சிக்னலை வெளியிடுற மாதிரி இருக்கு. அந்த இரவு மனுஷோஸ் கேரல் கிட்ட இருந்து டேப்பை பெறான். அது அவனுக்கு கிளம்ப தூண்டுது. அவன் கிளம்பும் போது நகரத்துல உள்ள எல்லா விளக்குகளும் திடீர்னு எரிய ஆரம்பிக்குது. அவன் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்புறான். தன்னோட பொருட்களை பேக் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அவன் கிளம்புறான். துரதிருஷ்டவசமா அவனோட கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால அவன் அதை சரி செய்ய முயற்சி பண்றான். அவனோட அம்மா அங்க வந்து அவனை பத்தி கவலைப்படுற மாதிரி இருக்கு. அவங்க தன்னோட அம்மா இல்லைன்னு சொல்றான். ஏன்னா அவனோட அம்மா ஒரு முரட்டுத்தனமான ஆள். அவன் காரை கீழே தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயற்சி பண்றான். கேரல் வீட்டுக்கு திரும்பி போகும்போது பெட்ரோல் போட நிப்பாட்டுறான். அவ ஒரு சிவப்பு கேடோரேட் கேட்கிறான். அவ காரை நிறைய பட்டாசுகளால நிரப்புறான். ட்ரோன் அதை கீழே போட்ட பிறகு அவ கேடோரேட்டை குடிச்சிட்டு அது கூலிங்கா இல்லைன்னு குறை சொல்றான். கூட்டு அமைப்பு நடந்த 12 நாட்கள் மற்றும் 20 மணி நேரத்துக்கு பிறகு கேரல் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரா. அவ சில பட்டாசுகளை வெடிக்க ஆரம்பிக்கிறான். சில ஓநாய்கள் ஊளையிடுற சத்தம் அவளுக்கு கேக்குது. அவளும் கூட சேர்ந்து ஊளையிடுறான். ஒரு கோல்ஃபிங் விளையாட்டுக்கு பிறகு போலீஸ் கார் ஸ்டார்ட் ஆகாததால கேரல் காரை மாத்துறான். அடுத்து ஜெமஸ் ஹாட் ஸ்பிரிங்ஸுக்கு போறான். உள்ளூர் கேலரியில சில கலைப்படைப்புகளை ரசிக்கிறான். அவ எல்லா நேரமும் பாட்டு பாடிட்டே இருக்கா. அந்த இரவு கேரல் ஒரு ஸ்பெஷலான இடத்துல சாப்பிட முடிவு பண்றா. பல வருஷங்களா அவளும் ஹெலனும் கொண்டாடின பல உணவுகளோட. இதுக்கிடையில மனுஷோஸ் கேரளை சந்திக்க போயிட்டு இருக்கான். கூட்டு அமைப்பு உதவி செய்ய முயற்சி செய்து லிஃப்ட் கொடுக்க வருது. ஆனா அவன் அவங்கள முழுசா புறக்கணிக்கிறான். பெட்ரோல் உறிஞ்சுறதுக்கு அருகில் உள்ள கார்களை கண்டுபிடிக்கிறான். அவன் கார்கள்ல பணம் வைக்கிறான். அவன் இங்க முழுசா தன்னம்பிக்கையோட இருக்கான். அவங்களை ஈடுபடுத்திக்க மறுக்கிறான். அவன் போற வழியில ஆங்கில பாடம் கத்துக்கிட்டு இருக்கான். கேரளோட தொடர்பு கொள்ள அவன் மொழியை கத்துக்க முயற்சி பண்றான். கடைசியில அடர்ந்த காடு முன்னாடி வந்ததும் மனுஷோஸ் கால்நடையா போக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறான். இது ஆபத்தானது. கூட்டு அமைப்பு உடனே தலையிடுது. அவனை கேரல் கிட்ட கொண்டு போக உதவ விரும்புறாங்க. ஆனா மனுஷோஸ் மறுக்கிறான். அவன் அவங்க கிட்ட இருக்கிற எதுவுமே அவங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்றான். மனுஷோஸ் தன்னோட காரை எரிக்கிறான். காட்டுல தனியா கிளம்புறான். முழு நேரமும் ஆங்கிலம் கத்துக்கிற தன்னோட பயணத்தை தொடர்றான். அவன் தொடர்ந்து சொல்றான், என் பேரு மனுஷோஸ். நான் அவங்கள ஒருத்தன் இல்ல. நான் உலகத்தை காப்பாத்த விரும்புறேன். துரதிருஷ்டவசமா அவன் வழுக்கி முள் செடிகள்ல விழுந்து முதுகுல காயப்படுறான். மனுஷோஸ் காயங்களை சூடு வச்சு காட்டுல அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கான். ஆனா அவன் மயக்கம் வர நிலைக்கு வந்து தரையில சரிஞ்சு விழுறான். ஒரு ஹெலிகாப்டர் அங்க வருது. ஒருத்தன் கயிறு கட்டி அவனை தூக்க கீழே இறங்குறான். கூட்டு அமைப்பு நடந்த 48 நாட்கள் மற்றும் 16 மணி நேரத்துக்கு பிறகு கேரல் நகரத்துக்கு நடுவுல கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கா. அவ இப்ப பாட்டு பாடுறதே இல்ல. அவ வான வெடிகளை வெடிச்சிட்டு அங்க ஆர்வம் இல்லாம உட்காந்துருக்கா. ஒரு வான வெடி அவளை நோக்கி விழுந்ததும் அவ அசையல. ஆனா அது அவ மேல படல. காலையில அவ கடைக்கு போய் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ வரைய பெயிண்ட் வாங்குறா. ஒரு கார் அங்க வருது. அது சோஷியா. கேரல் உடனே தடுமாறி முன்னாடி போய் அவளை கட்டி பிடிச்சு அழறா.
ஏன்னா அவ தரையில திரும்பி வானு பெயிண்ட்ல எழுதியிருந்தா. மனு சோஸ் மருத்துவமனையில கண் விழிக்கிறான். கூட்டு அமைப்பு அவனை காட்டுல இருந்து கூட்டிட்டு வந்ததுல அவனுக்கு சந்தோஷம் இல்ல. அதனால அவன் டாக்டர் கத்தி முனையில நிறுத்திட்டு வரவேற்பறைக்கு போறான். மனு சோஸ் அதை விரும்பல. மருத்துவமனை கட்டணங்களுக்கு ஒரு ரசீது கேட்கிறான். ஆம்புலன்ஸையும் பில்லுல சேர்க்க சொல்றான். அவன் சீக்கிரம் மருத்துவமனையை விட்டு கிளம்புறான். இதுக்கிடையில கேரல் சோஷியாவுக்கு ஒரு ஜூஸ் போடுறா. ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்க கடைசியில கார்டு கேம்ஸ் விளையாட முடிவு பண்றாங்க. ஆனா கேரல் எந்த சமூக தொடர்புகளும் இல்லாம ரொம்ப நாளா இருந்ததால இது எப்படி விளையாடுறதுன்னு அவளுக்கு சரியா தெரியல. மீதி இருக்கிற கூட்டு அமைப்பு எல்லாரும் இப்ப நகரத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. சோஷியா சொல்றா அவங்க உடைமையில நம்பிக்கை இல்லைன்னு. எல்லாமே பகிரப்படுது. அவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேடியத்துல ஒரே கூரையின் கீழே தூங்குறாங்க. செல்லப்பிராணிகள் அவங்க உரிமையாளர்களோட அன்பா இருக்கும்போது அவங்க பக்கத்திலேயே இருக்கும். கூட்டு அமைப்பு அவங்கள பார்த்துக்கும். கேரல் கூட அந்த இரவு அவங்க கூடவே தூங்குறா. அவ தகவல் கண்டுபிடிக்கிற முறை ரொம்ப மென்மையான வழின்னு தெளிவா புரியுது. கேரல் ரயில்கள் மூலமா நாட்டுக்குள்ள உணவு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. அதே சமயம் தனிநபர்கள் என்ன உணர்ந்தாலும் ஹைவ் மைண்டும் அதை புரிஞ்சுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறா. கேரளும் சோஷியாவும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒளி மாசு காரணமா அவளால சரியா பார்க்க முடியல. சோஷியா நகரத்துல இருக்க எல்லா விளக்குகளையும் அணைச்சிட்டா. அப்போ கேரல் சரியா பார்க்க முடிஞ்சது. கூட்டு அமைப்பு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆண்டனாவை கட்டிட்டு இருக்கிறாங்க. கெப்லர் 22bக்கு ஒரு சிக்னல் அனுப்ப உலகத்துல இருக்க எல்லா சக்தியையும் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரகம் பூமியிலிருந்து உண்மையில் 640 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு. ஆனா கூட்டு அமைப்பு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பரப்ப உறுதியா இருக்கிறாங்க. கேரல் இந்த தகவலை எழுதிட்டு இருக்கா. ஆனா மார்க்கர்ல மை தீந்து போச்சு. கேரல் புது மார்க்கர் கேட்டதால சோஷியா அவ ஒரு புது புத்தகம் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறா. தூரத்துல இருக்க தொழிலாளர்கள் கேரளுக்கு அவளோட புதிய புத்தகத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க. சோஷியாவோட குரோக்கே விளையாடிய பிறகு கேரளுக்கு ஒரு பழைய டைனர்ல சாப்பிட அழைப்பு வருது. அது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் சரி செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு தீ விபத்துல எரிஞ்சு போச்சு. அதனால அவளுக்காக அதை முழுசா மறுவடிவமைப்பு செஞ்சிருக்கிறாங்க. கேரளுக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் அவ எழுதுவா. அவ எப்படி வேலை செய்வான்னு குஷிப்படுறா. கூட்டு அமைப்பு இதை மீண்டும் கட்டி எழுப்பினது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் நடுவுல கேரல் அமைதியா டைனர் விட்டு கிளம்பி வீட்டுக்கு வரா. சோஷியா வந்ததும் கேரல் அவளை எதிர்த்து நிக்கிறா. இதெல்லாம் தன்னை திசை திருப்புற ஒரு தந்திரம்னு அவளுக்கு தெரியும். சோஷியா அதை ஒத்துக்கிறா. ஆமாம்னு அவங்கள நிறுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுல கேரல் இன்னும் கைவிடலைன்னு அவங்களுக்கு தெரியும். கேரல் பலவீனமா உணர்றா. மறுபடியும் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்றான். சோஷியா முன்னாடி வந்து அவளை முத்தமிடுறா. கேரல் பசியோடு முத்தமிடுறா. அவங்க 2 பேரும் ஒன்னா படுக்கிறாங்க. காலையில கேரல் உண்மையில் டைப்ரைட்டர்ல எழுதிட்டு இருக்கா. அவ தன்னோட கதாநாயகன் ரப்பானை இப்போ ஒரு பொண்ணா மாத்த முடிவு செஞ்சிருக்கா. அவங்க புத்தகத்தோட கதைகளை பத்தி பேசி சந்தோஷப்படுறாங்க. ஒன்னா சமைக்கவும் செய்யறாங்க. சோஷியா மாம்பழ ஐஸ்கிரீம் அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஒரு சின்ன வயசு கதையை சொல்றா. திடீர்னு கேரளுக்கு சீக்கிரமே ஒரு விருந்தாளி வரப்போறாங்கன்னு சோஷியா உணர்றான். மனு சோஸ் தன்னோட காயத்துல மருந்து போட்டுட்டு ஆம்புலன்ஸை ஓட்டுறான். ஒரு பார்சல் விமானத்திலிருந்து மலை பாதைகள் வழியா ஒரு சின்ன கிராமத்துக்கு மாத்தப்படுது. குஷிமாயு பதட்டமா இருக்கா. தன்னோட செல்ல ஆட்டுக்குட்டியோட தன்னை அமைதிப்படுத்திக்கிறான். ஒரு உலோக டின் குஷிமாயுவுக்கு கொடுக்கப்பட்டதும் கிராம மக்கள் எல்லாரும் கோஷமிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அவ புகை வாசத்தை சுவாசிச்ச உடனே வலிப்பு வந்து தரையில விழுந்துட்டா. இந்த சோதனை ஒரு வெற்றி. குஷிமாயு கூட்டு அமைப்புல ஒருத்தரா மாறிடுறா. அவளோட ஆட்டுக்குட்டி தனியா நிக்க அவ அங்கிருந்து போறா. 60 நாட்கள் மற்றும் 16 மணி நேரம். சோஷியாவும் கேரளும் மனு சோஸ் அவளோட வீட்டுக்கு வர்றதை பாக்குறாங்க. கூட்டு அமைப்பு நினைக்கிறாங்க அவன் அவளோட முதல் வீடியோ பார்த்துட்டு அதை ஒரு எழுச்சி அழைப்பா புரிஞ்சிருக்கலாம்னு. கேரள் அவனை என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு அவனை வழி அனுப்பி விட நினைக்கிறா. ஆனா சோஷியா கவலைப்படுறா. அவளும் மற்ற கூட்டு உறுப்பினர்களும் அவன் ஆபத்தானவனா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவன் அங்க வந்ததும் இது கேரளை உடனே பதட்டப்படுத்துது. அவனை தன் அருவாளை பின்னாடி வச்சுட்டு வர சொல்றா. அவங்க எங்க பேசணும்னு கருத்து வேறுபாடு படுறாங்க. மனு சோஸ் அவளை நம்பல, கேரளும் அவனை நம்பல. கடைசியில அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல பேசுறாங்க. அவங்க கூட்டு அமைப்பு பத்தி கருத்து வேறுபாடு படுறாங்க. கேரள் அவங்க மேல தன் மனசை மாத்திக்கிட்டாலும் இன்னும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். மனு சோஸ் அவங்களை அப்பட்டமான தீமையா பார்க்கறான். தேவைப்பட்ட அவங்க எல்லாரையும் முழுமையா அழிக்கவும் கொல்லவும் அவன் விரும்புறான். மனு சோஸ் கேரள் கேள்வி கேட்கிறான்.
எப்படி அவ 40 நாட்கள் தனியாக விடப்பட்டான்னு கேட்கிறான். ஆனா அவ ஏன் அவங்க திரும்பி வந்தாங்கன்னு சொல்லல. மனுஷோஸ் யாரையும் எதையும் நம்பல. அப்புறம் அவன் கேரளோட வீட்டுக்குள்ள போறான். அந்த இடம் உளவு பார்க்கப்படுதுன்னு நினைச்சு எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறான். கடைசியில அவன் ஒரு சென்சார் கண்டுபிடிக்கிறான். அது ஹெலன் கேரளோட மது பழக்கத்தை கண்காணிக்க பயன்படுத்தினது. ஏன்னா அவ தன் முட்டைகளை உரைக்க வச்சதுதான் காரணம். அவன் இரவுக்காக அடுத்த வீட்டுல விடப்பட்டதும் கேரள் கூட்டு அமைப்பு கூட பேசிக்கிட்டே இருக்கான்னு மனுஷோஸ் தெரிஞ்சுக்கிறான். முழு கதையையும் புரிஞ்சுக்க அவன் விரும்புறான். தானே அவங்களுக்கு போன் செஞ்சு சோஷியா கிட்ட பேசணும்னு கேட்கிறான். கேரள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறா. அவங்களை எதிர்த்து நிக்க வரைஞ்சு போறா. அவள் கடும் பொறாமைய காட்டுறா. குறிப்பா சோஷியா அவங்க மனுஷோச கேரளை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதே அளவு நேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது திடீர்னு அவளுக்கு வலிப்பு வர ஆரம்பிக்கும் போது இது மனுஷோஸோட வேலைன்னு கேரள் புரிஞ்சுக்கிறான். அவன் கூட்டு அமைப்புல வேற ஒருத்தர் மேல ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு வலிப்பு வர ஆரம்பிக்கும் போது மனுஷோஸ் தன் ரேடியோவை எடுத்து ஒரு குறிப்பிட்ட சிக்னலை ஆன் பண்றான். மனுஷோஸ் கூட்டு அமைப்பை காப்பாத்தி ஒருத்தரா திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றான். கேரள் ஒரு ஷார்ட்கன்னால குறுக்கிட்டு அவனை நிறுத்த சொல்றான். இருந்தாலும் மனுஷோஸ் மற்றும் கூட்டு அமைப்புக்கு அவன் எவ்வளவு ஆபத்தானவன்னு காரணமா அவங்க எல்லாரும் மீண்டும் கிளம்பிடுறாங்க. மனுஷோஸ் அதை பத்தி கவலைப்படல. கூட்டு அமைப்பை காப்பாத்துறதுக்கான தீர்வை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நம்புறான். கேரள் அவனோட சேர மறுத்து கடைசியில காரை ஓட்டிட்டு போய் சோஷியாவோட சேர்ந்துக்கிறான். கேரளும் சோஷியாவும் ஒரு ஸ்கீ ரிசார்ட்ல ஒன்னா நேரம் செலவழிச்சு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க உண்மையான சோஷியாவை பத்தி பேசுறாங்க. அவளுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க. ஆனா அவங்க கூட்டு அமைப்புல இப்போ இல்லைன்னு பேசுறாங்க. கேரள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷம் எப்பவுமே நீடிக்கும்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவளை கூட்டு அமைப்புல ஒருத்தரா மாத்த அவளோட ஸ்டெம் செல்களை எடுக்க இப்போ கூட்டு அமைப்பு கிட்ட ஒரு வழி இருக்குன்னு கேரள் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கு இடுப்பு எலும்பு அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஹெலனோட உறைவித்த அவளோட முட்டைகள் இப்போ சோஷியா மற்றும் மத்த கூட்டு அமைப்பு கிட்ட இருக்கு. கூட்டு அமைப்பு இப்போ இதனால அவளை தன்னோட ஒரு பகுதியா மாத்த அயராது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டு அமைப்பு இதை செஞ்சு அவளை அவங்களோட ஒருத்தரா மாத்த இன்னும் 1 மாசம் இருக்கு. கேரள் மகிழ்ச்சியா இல்ல. இதுக்கிடையில மனுஷோஸ் தொடர்ந்து வேலை செஞ்சு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். ரேடியோ சிக்னல் ஒரு துப்புன்னு நம்புறான். ஆனா ஒரு ஹெலிகாப்டர் வெளியே பறந்துட்டு ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் கீழே போடுது. சோஷியாவும் இங்க இருக்கா. அவதான் ஹெலிகாப்டர் ஓட்டுறா. கேரள கீழே இறக்கி விடுறா. உலகத்தை காப்பாத்த மனுஷோஸோட சேர அவ கடைசியில முடிவு பண்றான். கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு அவன் கேட்கிறான். அது ஒரு அணுகுண்டுன்னு அவ சொல்றான். சீசன் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.